வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல், உலர்த்துதல் மற்றும் உப்பளப் பணிகள், செங்கல் சூளை பணிகள், பொதுப்பணிகள், சாலை போடுதல், தூர்வாரும் பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 23 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதல்ல அறுவடையை பார்ப்போம். கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை அறுவடையை கடுமையாக பாதித்தது. இதில் குறிப்பாக நிலக்கடலை அறுவடை, நெல் அறுவடையை கடுமையாக பாதித்திருக்கிறது. உளுந்து மற்றும் எள் அறுவடையையும் பாதித்திருக்கிறது. ஆக இந்த நிலையில் இன்றைக்கு 23ஆம் தேதி மாலை இரவிலே ஆங்காங்கே இடிமழை பொழிவு கொடுக்க போகிற நிலையில் சில இடங்களிலே சற்று பரவலான மாலை இரவு இடிமழை பொழிவு கொடுக்க போகிறது. ஒதுக்குதல் இருக்கும், நிறைய இடங்களில் ஒதுக்கி இருக்கும். ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் சில மாவட்டங்களில். அதில் குறிப்பாக புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்தோட பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்ட பகுதிகள் மற்றும் வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். ஆக இந்த மழைப்பொழிவு மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை அறுவடை விவசாயிகளுக்கு கொடுக்க போகிறது. இன்றைக்கு ஒரு நாள் தாங்க பரவலாக இருக்கும். நாளைக்கு கால்வாசி ஆகிடும், கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு 23ஆம் தேதி ஒரு நாள் மாலை இரவில் கண்டிப்பாக ஆங்காங்கே கனமழை பொழிவு கொடுக்கும். எல்லா மாவட்டங்களுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒதுக்கி கொடுக்கும். பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும், அருகருகே ஒதுக்கி இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு முடிந்தவரை விரைந்து அறுவடை செய்யணும். மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும். மூடி பாதுகாத்திட ஆயத்தத்துடன் இருக்கணும். நாளையும் இன்றைய மழைப்பொழிவில் பாதி மழைப்பொழிவு இருக்கிறது, பரப்பிலும் அளவிலும். இன்றைய மழைப்பொழிவில் பாதியாக இருக்கும் நாளை. அடுத்தபடியாக அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தாண்டி கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளுக்கும் சாரெல்லாம் வரும். இது கிழக்கு கடலோர, அதாவது வங்கக்கடலோர மாவட்டங்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவ்வப்பொழுது எப்பொழுது தூறல் போடலாம். இதை நினைவில் கொண்டு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். உலர்த்துதல் பணியை பொறுத்த வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும். இன்றைக்கு நாளைக்கு எல்லாம் முற்பகலில். ஆனால் மதியத்துக்கு மேல் மழை வந்துடும். மேகம் மதியத்துக்கு பிறகு 2:30-3 மணிக்கெல்லாம் நிறைய சூழத் தொடங்கிடும். ஆங்காங்கே இடிமழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. இன்றைய மழைப்பொழிவில் பரப்பில் நாளை குறைவாக இருந்தாலும் 2 நாளும் மாலை இரவு மழைப்பொழிவு இருக்கிறது. அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கணவாய் காற்று பகுதிகள், மலைப்பகுதிகள், அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கும். ஆக அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிவது உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அணைகளை நிரப்பப் போகிறது என்கின்ற செய்தி. ஆனால் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யும் இந்த மழை அறுவடையை அச்சுறுத்தும் மற்றும் உலர்த்துதலுக்கு அச்சுறுத்தும். பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் மதியத்திற்குள் பூச்சி விரட்டி அடித்து 4 மணி நேரம் இருக்கும்படியாக செய்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக 2:30 மணிக்கு மேல் ஆங்காங்கே மழை இருக்கும். மாலையில் ஆங்காங்கே கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக செங்கல் சூளை பணிகளை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதைக்கு வெயில் இருக்கும். ஆனால் கயத்தாறு மற்றும் தாராபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் சாரல் வரும் மேற்கிருந்து. பிற பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை, மிதமான மழை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கு தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும். அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கேரளா, கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில், அணைகள் நீர்பிடி பகுதிகளில் பொழிந்து கணவாய் காற்று பகுதிகளில் சாரலை கொடுத்தாலும் வங்கக்கடலோரத்திலும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே தூறல் நனைக்கலாம். ஆனால் உறுதி இல்லை. ஆக செங்கல் சூளை பணிகளுக்கு நனைக்கும் மழைப்பொழிவுகள் உள்ளேயும் இன்றைக்கு நாளைக்கும் கொஞ்சம் கனமழை பொழிவு ஒதுக்கி ஆங்காங்கே பெய்யும் பொழுது கனமழை பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். உப்பளப் பணிகளை பொறுத்த வரைக்கும்
வேதாரண்யம் மற்றும் அதாவது அகசியம்பள்ளி மற்றும் கடிநல்வயல், மரக்காணம் மற்றும் ஆந்திர எல்லையோர தட ஆரம்பாக்கம் உப்பள பகுதிகளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கு மாலை இரவில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் பொழுது சற்று கூடுதல் மழைப்பொழிவு சில இடங்களில் பொழியும் என்பதனால் முன்னெச்சரிக்கை தேவை. ஆக உப்பள பகுதிகளுக்கு இன்றைக்கு அதாவது ஆரம்பாக்கம், தடா மற்றும் மரக்காணம், வேதாரணை பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. தூத்துக்குடி பகுதி உப்பள பகுதிகளுக்கு பெரிய அளவிலே மழை இல்லாவிட்டாலும் தூத்துக்குடி பகுதி உப்பளத்திற்கு இன்றைக்கு மழை இருக்கிறது மதியம் மாலையில். ஆக தூத்துக்குடி பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குறைவான மழை, பாதிப்பில்லாத மழை. ஆனால் டெல்டா மாவட்டங்கள் வேதாரண்யம் தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் ஆங்காங்கே ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும். தூத்துக்குடிக்கு குறைவு, வேதாரண்யம் முதல் பழவேற்காடு வரைக்கும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் பரவலாக எல்லா இடங்களுக்கும் பெய்யாது. ஒதுக்கி விட்டு கூட உப்பள பகுதிகளுக்கு ஒதுக்கி விட்டு கூட போகலாம். இன்றைக்கு நாளைக்கு மட்டுமே வாய்ப்பு. பிற நாட்களில் மேகமூட்டம் அங்கொன்றும் இங்கொன்றும் துறல். இது உப்பள பகுதிகளை பாதிக்காது. உப்பு உற்பத்தியை தொடர்ந்து செய்யலாம். இன்றைக்கு ஒரு நாள் மாலை இரவு மழைப்பொழிவுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்திடுங்கள், மூடி பாதுகாத்திடுங்கள். அடுத்தபடியாக பொதுப்பணிகள், கட்டிடப் பணிகள், சாலை பணிகள், தூர்வாரும் பணிகள். இன்றைக்கு ஒரு நாள் மாலையில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு சாலை பணியை திட்டமிட்டுக் கொள்ளணும். திடீரென்று மாலை 3-4 மணிக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு கூட மழை வரலாம். மதியத்தில் மேற்கையும் மாலையில் கடலோரமும் மழைப்பொழிவு எட்டிவிடும். முன்னிரவு வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கும். ஆக இதை கவனத்தில் கொண்டு அதாவது சாலை போடுதல், தார் சாலை போடுதல், குறிப்பாக மழை பாதிப்பு, மழை நனைத்தல் போன்றவையெல்லாம் இருக்கும் ஆங்காங்கே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான், அதற்கப்புறம் தீவிரம் இருக்காது. ஆக இன்றைக்கு இடிமழை பொழிவு இருக்கிறது, நாளைக்கு இன்றைய மழையில் பாதி இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திட வேண்டும், திட்டமிட்ட பணி செய்திட வேண்டும். அடுத்தபடியாக தூர்வாறுதல். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் கேரளாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் வரக்கூடிய நாட்களில் 10 நாட்களுக்கு மிக கனமழை பொழிவு கொடுக்கப் போகிறது. கர்நாடக அணையை நிரப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேட்டூர் அணையை அதனைத் தொடர்ந்து நிரப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் 12க்கு முன்பாகவே மேட்டூர் அணை திறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனை கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணியை விரைந்து முடித்திட வேண்டும். தொடர்ந்து இன்றிலிருந்து தொடங்கும் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 31ஆம் தேதி வரை பலத்த மழைப்பொழிவை காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கொடுக்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.